வணக்கம் நண்பர்களே. கிளிநொச்சி நாட்டாம எப்படி முன்னாள் போராளிகளை அழைத்து கூட்டம் வைத்து ஒரு பிரகடனம் பிரகடித்திருக்கிறார். முன்னாள் போராளிகளிடம் வடக்கு கிழக்கு மாகாணத்தை சுமந்திரன் ஐயாவுக்கு கதம், வைத்தியர் அர்ஜுனா ராமநாதனுக்கு கதம், கையந்திரமா இருந்தது கதம் தான். மாகாண சபையை முன்னாள் புலி போராளிகளிடம் கொடுங்க. யாரு அப்படி ஏன் உங்களோட கட்சியில் சேர்த்திருக்கலாமே, தமிழரசு கட்சியில முன்னாள் போராளிகளை சேர்த்திருக்கலாமே. பாராளுமன்ற தேர்தலில் ஏன் ஜெயிக்கல? ஏன் உள்ளூராட்சி சபை தேர்தலில் சேர்க்கிறேன்? ஏன் செய்யல? உங்களோட அடிவட்டியில தான் நோக்கி புதுசா என்ன கிடக்கு? டேய், ஜேஆர் ஜெயவர்த்தனாவிடம் சௌமியமூர்த்தி தொண்டமான், மலையக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் சௌமியமூர்த்தி தொண்டமான் நேரடியாக சொன்னார், சண்டை பிடிக்க தேவையில்லை, வடக்கு கிழக்க பிரபாகரன் கொடுங்கோ 5 வருஷத்துக்கு ஆட்சிக்கு. அவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்து அதுக்கு பிறகு யோசிப்போம். தொடர்ந்து அவர்கிட்ட இருக்கட்டுமா, அல்லது தேர்தலை வைக்கட்டுமா, அல்லது அரசு பாரம் எடுக்கட்டுமா. அந்த துணிவு எங்கட தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கோ, அப்பாத்துறை அமிர்தலிங்கத்துக்கோ, அல்லது கலாநிதி நீலம் திருச்செல்லத்துக்கோ, அல்லது இங்கிலாந்து புரோக்ராசி குமார் பொன்னம்பலத்துக்கோ மலைய தமிழர்களுக்கு பிரஜாவுரிமை இல்லை, வாக்குரிமை இல்லை. ஆனால் இலங்கை பிரச்சனையிலே சௌமியமூர்த்தி தொண்டமான் நேராக சொன்னார், விடுதலை புலிகளிடம் வடக்கு கிழக்கை கொடுங்க, ஆட்சி நிர்வாகம் பிரச்சனை முடிச்சு. நாடாக பிரிக்கத்தவில்லை. இப்போ நீங்க வடக்கு மாகாண சபை, கிழக்கு மாகாண சபை என்று தேர்தலும் வைக்குது. நிர்வாக இலக்கை கொடுக்க சொன்னார். அதற்காகத்தான் சமாதான ஒப்பந்தம் கையெழுத்தாகி 2ஆம் நாளும் நான் நினைக்கிறேன் கையெழுத்தாகி ஒரு 3ஆம் நாள் 4ஆம் நாள் கேட்கின்றேன். விடுதலை புலிகளின் தலைவருடைய பொதுமக்கள் ஊடக சந்திப்புக்கு பிறகு நேரடியாக ஆறுமுகன் தொண்டமான் நேரே வந்தார். வந்து வடக்கு கிழக்கு பகுதியில் இருக்கிற மலைய மக்கள்கிட்ட பிரச்சனையை எங்களோடு பேசுங்கள் தீர்கள். அவர் அப்போது மேதகு சொன்னார், துணிந்து மலையக தமிழர்களின் இலங்கை தொழிலாளர்கள் சௌமியமூர்த்தி தொண்டமானவர்கள் விடுதலை புலிகளிடம் கொடுங்கள் வடக்கு கிழக்கு என்று சொன்னார். மிதவாதிய அவர். ஆனால் அவருடைய சமூகத்துக்கு அங்கே குடியுரிமை இல்லை. ஆனால் வடக்கு கிழக்கு பகுதியிலே விடுதலை புலிகளோடு போராட வேண்டிய சேவையும் இல்லை, சண்டை பிடிக்க வேண்டிய சேவையும் இல்லை. நிர்வாக இலகை கொடுங்கள். யாரோ தமிழர் தான் நிர்வாகத்துக்கு வரப்போகிறார் வடக்கு கிழக்கு பகுதியில். ஆளுநராக யார் இருந்தாலும் யாரோ ஒருவர் தான் வரப்போகிறார் தேர்தல் நடத்தின. அப்புறம் கொடுங்க. அந்த துணிவு அன்றைக்கு இருந்தது. இன்றைக்கு விடுதலை புலிகளும் இல்லை, முன்னாள் போராளிகளுக்கு வாழ்வாதாரமும் இல்லை. இப்போது முதலை கண்ணீர் வடிக்கிறார் இவர். ஏன் வடிக்கிறார்? கடந்த காலங்களில் தேர்தலில் அவர்கள் பெற்ற வாக்குகள் இருக்கிறது. கிளிநொச்சி நாட்டாம அவர்களை சேர்த்து அடிவரடி எதிர்காலத்தில் அரசியல் செய்யப்பட்டு இதுதான் உண்மை. சவாரி செய்கிறதுக்கு தான் போகிறது. தமிழ் மக்களின் பிரதிநிதிகள் விடுதலை புலிகள் தான் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு பண்ணி நாடாளுமன்றத்துக்கு அனுப்பினத்தில் தமிழ் மக்கள் கிடைச்சது என்ன, சந்தித்தது என்ன, முன்னாள் போராளிகளுக்கு கிடைச்ச வாழ்வாதாரம் எதுக்குமே பிறகு முதல கண்ணீர் வடிக்குது. நல்லா இருக்குதா அவங்களோட கேள்வி நியாயம்? இது 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 பெரிய அரசியல் சாணக்கியம். எப்போ யுத்தம் நடந்து 17-18 வருஷத்துக்கு பிறகு ஞானம் வந்திருக்குது. வடக்கு கிழக்கு மாகாண சபையை அவங்கள்ட்ட கொடுங்க. எப்படி இது நடக்கக்கூடிய கதையாட? இது இல்லை, என்ன யாரை மாற்றுறது? அதான் அங்கே பார்த்துருக்காங்க. இப்போ வெளிநாட்டில் போல்ட போடுறவர்களுக்கு கன்சார்ட் ரிப்போர்ட் தாரன் அசைலம் அடித்தோடனே விசா கிடைக்கும். 30 லட்சம் 25 லட்சம் மணி தவறுது. என்னவா செய்துட்டு போங்க. ஆனால் மக்களுக்கு என்ன கிடைத்தது? தமிழ் மக்களுக்கு என்ன கிடைத்தது? இந்த பாராளுமன்ற உறுப்பினரால் தேர்தல் காலத்தில் குவார்ட்டரும் புரியாணி பாசனம் கிடைச்சி. நன்றி.